அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் கிச்சன் யூடியூப் சேனல். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தமிழ்நாட்டோட பாரம்பரிய உணவு வகையான பருப்பு உருண்டை குழம்பு அதை எப்படி செய்கிறது வீட்டில் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு ஒரு சில பேர் வடை குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கடலைப்பருப்பு ஒரு கரண்டி, துவரம்பருப்பு ஒரு கரண்டி, உளுத்தம்பருப்பு, அதே மாதிரி பயத்தம்பருப்பு, இது நாலும் ஒரு கரண்டி போட்டு இதை கிட்டத்தட்ட ஒரு 3 hours நம்ம ஊற வச்சுருக்கோம். இந்த ஊற வச்ச பருப்பை நாம் இப்போ அரைக்க போகிறோம். இந்த பருப்பை நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். இந்த மிக்சி ஜாரில் இந்த பருப்பு போட்டிருக்கேன். இதில் நம்ம ஒரு 3 மிளகாய் வத்தல், காஞ்ச மிளகாய் வத்தலை இதனோட நம்ம ஆட் பண்ணுறோம். அப்புறம் இதுக்கு அரைக்கும்போது தேவையான அளவு நம்ம அதில் உப்பு கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் இந்த குழம்புல நிறைய சேர்க்க வேண்டாம், உப்பு கொஞ்சம் சேர்த்தா போதும். ஏன்னா குழம்பு செய்யும் போதும் நம்ம உப்பு அதில் ஆட் பண்ண வேண்டியிருக்கோம். அதனால் கொஞ்சம் உப்பு நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை மிக்சியில் நல்லா அரைக்க போகிறோம். இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த பருப்பு விழுதை இட்லி தட்டில் போட்டு வேக வைக்கணும். இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா அந்த தட்டில் ஒட்டாது. ஒட்டாமல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு நம்ம பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இந்த சின்ன வெங்காயத்தை இது போல் நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம இப்போ அந்த அரைச்ச பருப்பை வேக வச்சுருக்கோம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் நறுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பில் ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கோம். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளித்து கொட்டுறோம். கருவேப்பிலை சிறிதளவு அதில் போட்டு நம்ம தாளித்து கொட்டுறோம். இப்போ பாருங்கள், நல்ல கருவேப்பிலையும் இதாக எடுத்து கடுகு வெடிச்சிருக்கு. நான் ஏற்கனவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் இப்போ அதில் போட்டு நல்லா வதக்கிறோம். நல்ல தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். அது ஒரு பக்கம் இப்போ வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு இடையில இந்த குக்கரில் வேக வச்ச இந்த பருப்பு உருண்டையை அதுலேருந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயமும் சின்ன வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் கண்ணாடி போல் ஆயிடுச்சு. அதில் நம்ம ஏற்கனவே புளிக்கரைசல் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கோம். அந்த புளிக்கரைசலை அதில் அப்படியே நம்ம இப்போ கொட்டிடுறோம். கொட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் இப்போது பருப்பு, நம்ம துவரம்பருப்பு ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம், அதையும் அதில் போட்டுடுறோம். இப்போது தேங்காயும் ஒரு பச்சை மிளகாயும் ஏற்கனவே அரைச்சி ஒரு துருவல் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அந்த குழம்புல நம்ம கொட்டிடுறோம். இப்போது இது நல்ல ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளை ஆட் பண்ணுறோம். இப்போது அதே மாதிரி உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் இருந்தால் சாம்பார் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா
தனியா பொடியையும் அதாவது கொத்தமல்லி தூளையும் வத்தல் பொடியையும் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்ல இதை அடிவட்ட ஒரு கிளறி அந்த குழம்பை நல்லா கொதிக்க விடுறோம். ஒரு 5 மினிட்ஸ் கொதித்த பிறகு ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த பருப்பு உருண்டையை அந்த குழம்புல போடுறோம். எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அந்த பருப்பு உருண்டையை வந்து அந்த குழம்புல போட்டு நல்லா ஊறணும். அது அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் அதை கொதிக்க வச்சு இறக்கி வச்சிருங்க. இறக்கி வச்சிட்டிங்கன்னா இந்த பருப்பு உருண்டை அல்லது வடை குழம்பு ரெடி, சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கும். இதுபோல் நீங்களும் செய்து உங்களுடைய அந்த சமையல் அனுபவத்தை, இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செஞ்சீங்கிற அனுபவத்தை நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்து ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.